உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலனாகப்பட்டது செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா ஜனவரி மாசம் 15ஆம் தேதி நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 42 நாள். இது பாத்தீங்கன்னா தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மகர ராசிக்கு போறாங்க. அந்த மகர ராசியில் இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். இது பாத்தீங்கன்னா நான் இப்ப எந்த ராசிக்கு பலன் சொல்றோம் அப்படின்னா தனுசு ராசிக்கு தான் பலன் சொல்றோம். அப்ப தனுசு ராசியின் அதிபதி யாருங்க? குரு பகவான். அந்த குரு பகவானும் இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக இந்த ராசியவே பார்த்துடுறாங்க. அது போக இந்த செவ்வாய் பகவானும் உச்ச பலம் அடைகிறாங்க 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில். அப்ப பாத்தீங்கன்னா இவர் தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி இந்த செவ்வாய் பகவான். அப்ப 5ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்து தனஸ்தானத்தில் இருந்து தனுசு ராசிக்காரர்களை வாழ வைப்பார். சில கஷ்டங்களில் இருந்து, சில பிரச்சனைகளில் இருந்து, சில தொந்தரவுகளில் இருந்து நீங்க இப்ப வெளியில வர போறீங்க. தனுசு ராசிக்காரங்களே, உங்களுக்கு தான் இப்ப ஜாக்பாட். என்ன சார், எங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்து எங்களை பார்க்குது ரைட்டுங்க. அந்த 7ஆம் இடத்துல இருந்து எங்களுக்கு குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்துல நல்ல சந்தோஷம் இல்லை, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இல்லை, எங்க பார்ட்னர்ஷிப் தொழில்ல நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே எப்படி சரி பண்றதுனே தெரியாமல் அங்க குழப்பத்தில் இருக்கிறோம். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா அதே குரு பகவான் உங்க ராசியை பார்த்து உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு நிம்மதியையும் கொடுக்குறாரு இல்லையா? அது இருக்குதுங்க. ஆனா வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்க. அப்ப அந்த வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய கிரகமாகப்பட்டது செவ்வாய் பகவான். ஏன்னா 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல உச்சபலம். அப்ப அங்க உச்சபலம் அந்த செவ்வாய் பகவான் அடைந்து தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகமாகப்பட்டது செவ்வாய் பகவான் உச்சபலம் அடையும் போது உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். அப்ப தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது இந்த பீரியட்ல இடம் வாங்கலாம், ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம். நீங்க ஆரம்பத்துல செஞ்சுட்டு இருந்த வேலையில் இருந்து நீங்க பல நாளா கனவு கண்டு கொண்டிருந்த சுய தொழிலை ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஆரம்பிச்சாலும் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. அப்ப இந்த தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது எப்பவுமே டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு யாராவது பார்த்தா மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய நேச்சர் இருக்கும். அது போக இவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அப்ப பாத்தீங்கன்னா இவங்க அடுத்தவர்களை வாழ வைத்து அடுத்தவர்களை வெற்றி கொள்ள செய்து இந்த பீரியட்ல இவங்களும் வெற்றி அடைவாங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இவங்களும் வெற்றி அடைஞ்சு அந்த சந்தோஷத்தையும் இவர்கள் பெறுகிறார்கள். அப்ப கண்டிப்பா தனுசு ராசிக்காரங்களே, நீங்க நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கக்கூடிய டைம் வந்தாச்சு உங்களுக்கு. அது போக அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. அப்ப அந்த 8ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கும்போது இவங்களுக்கு கடன் படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா ஏதாவது ரூபத்துல அவமானம், செய்யாத தப்புக்கு தண்டனை, இது மாதிரி ஏதாவது ரூபத்துல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது போக கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள்,
இது மாதிரி சூழலையும் இவங்களுக்கு வந்து ஒன்றுமே பாதிப்புகள் அதிகமாக வரலாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே சமயம் ஆப்பட்டது அந்த செவ்வாய் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க, சூரிய பகவானை. அப்போ அந்த சூரிய பகவானும் உங்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஸ்தானத்தில் தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த ராஜ கிரகமான சூரிய பகவான் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லதை செய்வார். பயம் கொள்ள வேண்டியதில்லை. ஆனா கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் நிதானம் வேணும். ஏன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் தனஸ்தானத்துல வந்து உச்ச பலம் பெறும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வேகம் ஜாஸ்தியா வரும். முடிவெடுப்பதுல ரொம்ப வேகமா இருக்கும். அடுத்தவங்களை சீக்கிரமா நம்பிடுவோம். ஏதாவது ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம சுடுது மடி இப்படி அப்படிங்கிற அளவுக்கு நாம சில விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முடிவு எடுத்துருவோம். அப்படி எடுக்காமல் கொஞ்சம் நிறுத்தி, கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் யோசனை செய்து முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பீரியட்ல கண்டிப்பாக குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறாங்க. அதனால குடும்ப சந்தோஷங்கள் நல்லா இருக்கும். அது போக உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் இருப்பது உங்க குடும்பத்துல சலிப்பு, சங்கடம், மறைமுகமான வெறுப்புகள், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்த பீரியட்ல அது எல்லாத்தையுமே நீங்க மறந்து கணவரை மதித்து, இல்லைன்னா மனைவி கணவரை மதித்து, கணவன் மனைவியை மதித்து நல்லா வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடைபடுது. எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கல்யாணமே இப்ப 4 வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு, 7 வருஷமாச்சு, இன்னும் குழந்தையே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல கருணிக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது உறுதியாக நடக்கும். அது போக உங்களுக்கு வந்து சுபகாரியம், எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு வாழ்க்கை தடைபட்டுட்டே இருக்குது, எனக்கு வந்து கூடி வந்த வாழ்க்கையும் கெட்டு போச்சு, அது போக எனக்கு இதான் பெண்ணு இதான் மாப்பிள்ளை அப்படி உறுதி செஞ்சதும் நடக்கல, இது வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும், இல்லை என்னுடைய தாத்தா பாட்டிக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் இப்படின்னு வருத்தப்படுங்க இல்லையா, அந்த வருத்தமும் அந்த வேதனையும் உங்களுக்கு இன்னையோட முடிஞ்சது. கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த திருமண தடை அப்படிங்கிறது நிவர்த்தியாகி உங்க வாழ்க்கையில் இன்னொரு புதிய உறவு உங்க வீட்டுக்கு வரப்போகுது. நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆனதுனால உங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் சந்தோஷம், வரக்கூடிய மருமகளால் அப்பா அம்மாவுக்கும் நல்லது, வரக்கூடிய மருமகனாலும் அப்பா அம்மாவுக்கும் நல்லது. இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு பொன்னான ஒரு டைம் உங்களுக்கு வந்திருக்குது. இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். இப்போ நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய இடம் என்ன எதுனா, கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் அதுவே போதும். அப்ப அந்த அவசரமும் நிதானமும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையையும் நல்ல வாழ்க்கை துணையையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பீரியட்ல வந்து லவ் மேரேஜ் பண்றவங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஒருத்தர் விரும்புறாங்க, இல்லை ஒரு பொண்ணு இன்னொரு பையனை விரும்புது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பீரியட்ல நல்லது நடக்கிறதுக்கு, திருமணங்கள் உருவாவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ட்ரை பண்ணுங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது எடுத்துட்டா குரு தட்சிணாமூர்த்தியும் வணங்கி வாங்க. அது போக செவ்வாய் பகவானை, அதாவது முருகரை செவ்வாய்க்கிழமை நாள்ல உங்க வீட்டு பக்கத்துல முருகர் கோயில் இருந்தாலும் சரி, சஷ்டி நாட்கள்ல அந்த முருகரை வணங்கி வாங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.